என் அன்பு குழந்தையே, இத்தனை நாட்களாக நம்பிக்கையோடு காத்திருந்தாய் அல்லவா? வெள்ளிக்கிழமை வரை நல்ல மனதோடு காத்து கொண்டிரு. வெள்ளியில் உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு நல்லதொரு தகவலை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். இன்று இதை முழுமையாக கேட்டுவிட்டு வெள்ளி விடியல் வரை மட்டும் காத்திரு கண்மணி. நீ இங்கு வாழ பிறந்திருக்கின்றாய். வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும். அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் விருப்பம். இந்த பெருமாளின் விருப்பம் உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவில் நிறைவேறும். உன்னுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றுதானே இத்தனை நாட்களாக காத்து கொண்டிருக்கின்றாய். ஆசைகளும் கனவுகளும் ஒரு முறை மனதில் தோன்றிவிட்டால் அதை விட்டு கொடுக்க முடியாதல்லவா? நீயே அதை உதறி சென்றாலும் வேண்டாம் என்று முடிவெடுத்தாலும் கிடைக்காது என்ற முடிவிற்கு வந்தாலும் அந்த ஆசைகள் உன்னை விடாமல் துரத்தும். விழிகளை மூடி நீ உறங்கும் போதுதான் உன்னுடைய ஆசைகள் விழித்துக் கொள்ளும். உதறிவிடவும் முடியாமல் அந்த ஆசைகளை அடையவும் முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய். இதோ இன்று உன்னுடைய அனைத்து குழப்பங்களுக்கும் விடை சொல்ல நான் வந்துள்ளேன். உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுமா என்றும் அப்படியெனில் எப்போதுதான் நிறைவேறும் என்றும் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு முடிவு கட்டவே நான் வந்துள்ளேன். முதலில் ஒன்றை புரிந்து கொள். நீ ஆசைப்படுவதிலும் கனவு காண்பதிலும் எந்த தவறும் இல்லை. நாம் வாழ முடியாத வாழ்க்கையை, இன்னும் கிடைக்காத பாக்கியத்தை, கிடைக்க வேண்டும் என்று ஏங்கிய வாழ்க்கையை கற்பனையில் வாழ்வது எந்த தவறும் இல்லை. நீ மகிழ்வாக இருப்பதை போன்று அடிக்கடி நினைத்துக் கொண்டாயானால் ஒரு நேர்மறையான எண்ண அலைகள் உனக்குள் உருவாகும். அதீத அழுத்தமான எண்ணங்களே ஒரு நாள் பலித்துவிடும். ஏனென்றால் எண்ணம் போல்தானே வாழ்க்கை இருக்கும். ஆசை என்பது அதை அடைய தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே வருகின்றது. எனவே நீ ஒன்றை ஆசைப்பட்டு விட்டால் அதை அடைய உனக்கு முழு தகுதியும் இருக்கின்றது என்றுதானே அர்த்தம். எனவே என்னுடைய ஆசைகள் நிராசையாக போய்விடுமா, எனக்கு அந்த தகுதி இருக்கின்றதா என்றெல்லாம் நினைத்து குழம்ப ஒன்றுமில்லை. நீ ஆசைப்பட்டால் அதை நிச்சயம் அடையலாம். அதற்கான முயற்சிகளை நீதான் எடுக்க வேண்டும். சிலர் ஆசைகள் நினைத்தவுடன் நிறைவேறிவிடும். சில கனவுகளோ ஆண்டுகள் உருண்டோடி இறுதியில் நிறைவேறும். ஒரு சிலருக்கு நிராசையாக கூட போகலாம். ஒரு சிலருக்கு உழைப்பாலும் முயற்சியாலும் நிறைவேறிவிடும். ஆனால் ஒரு சிலருக்கோ சட்டென்று எதிர்பாராத தருணத்தில் ஆசைகள் நிறைவேறலாம். ஆனால் என் பிள்ளைகளுக்கோ அதிசயத்தாலோ அற்புதத்துடனே நிறைவேறிவிடும். எதிர்பாராத தருணத்தில் கடைசி நொடியிலுமே கூட சட்டென்று ஒரு அற்புதம் நிகழ்ந்து என் பிள்ளைகளின் ஆசைகள் நிறைவேறிவிடும். தன் பிள்ளைகள் அனைவரது ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்குத்தான் நான் ஆசைப்படுகின்றேன். அதற்கான முயற்சிகளை நீ எடுக்கும் பட்சத்தில் அதற்கு முழு துணையாக நான் வருவேன். நீ எது வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அது எத்தனை நாட்கள் ஆனாலும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் விடாமுயற்சியுடன் நீ முயற்சித்துத்தான் ஆக வேண்டும். நீ ஆசைப்பட்டதை நான் தர வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து விட்டால் உடனே கொண்டு வந்து நான் சேர்த்து விட மாட்டேன். அதை அடைவதற்கான அத்தனை தகுதிகளும் உனக்கு இருக்கின்றதா என்று சோதிப்பதே என்னுடைய முதல் வேலை. உன்னை தகுதியானவனாக தயார்படுத்துவது என்னுடைய இரண்டாவது வேலை. அதை அடைவதற்கான நம்பிக்கையையும் பொறுமையையும் உன்னுள் விதைப்பது என்னுடைய மூன்றாவது வேலை. இத்தனையையும் நீ கடந்து வந்தால் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நித்தியமாய் நிறைவேறும். பொறுமையை இழந்துவிட்டு நீ புலம்பிக் கொண்டிருந்தால் பொக்கிஷத்தை இழந்து விடுவாய். ஒவ்வொருவருக்கும் தனது கனவுகள் மெய்ப்படும் நாள் என்று ஒரு நாள் நிச்சயம் வரும். ஆனால் அந்த நாள் வரும் வரையில் பொறுமையின்றி அவசரப்படும் போது அந்த பொக்கிஷ நாளை தொடைத்துதான் விடுகிறார்கள்.
நீயும் அந்த தவறை செய்து விடாதே கண்மணி. வெள்ளி விடியல் வரை மட்டும் காத்து கொண்டிரு. உன்னுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல வழியை நான் காட்டுகின்றேன். அதுவரையில் நம்பிக்கையோடு மட்டும் இரு. மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். என் அன்பு குழந்தையே, உண்மையான அன்பும் பாசமும் வைத்தாய், இன்று கைவிடப்பட்டாய். முழுமையான நம்பிக்கை வைத்தாய், துரோகிக்கப்பட்டு விட்டாய். நட்பு, உறவு, பாசம் என அத்தனை உறவுகளாலும் ஏமாற்றப்பட்டு விட்டாய். எது உண்மை, எது பொய், எது போலி, எது நிஜம் என தெரியாமல் கலங்கிப் போய் விட்டாய். என் தங்கமே, ஏன் என்னை சுற்றி அத்தனையும் போலியாக இருக்கின்றது என்று வியந்து கேட்கின்றாய். அடுத்தவர்களால் என்றும் உனக்கு நன்மை விளையாது என்பதை உணர்த்துவதற்காகவே அவர்களின் சுயரூபத்தை உனக்காக வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய். உன்னுடைய அன்பு குணத்தை, அப்பாவி குணத்தை அவர்கள் அவர்களுக்காக பயன்படுத்திக் கொண்டார்கள். உனது பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய். அவமானமும் பட்டாய். அந்த கெட்ட காலங்கள் அனைத்தையும் நீ நினைத்து பார்க்க வேண்டாம். அவைகளெல்லாம் உன்னை முட்களை போல குத்திக் கொண்டிருந்தவை. காலங்கள் எல்லாம் மாறிவிட்டது என் செல்லமே. இனி உருவாவது அனைத்தும் வசந்த காலமே. உனது கையை பிடித்து உன்னை தூக்கி நிறுத்துகிறேன். இந்த உலகில் உனக்கு உண்மையான உறவு என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பொய்யான உறவுகள் அனைத்தையும் உன்னை விட்டு விலக்கி வைத்தேன். நீ சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். சில உறவுகளின் முகங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இத்தனை நாள், இத்தனை முறை உன்னை சுற்றி இருப்பவர்களின் போலி முகங்களை வெளிக்காட்டிக் கொண்டிருந்தேன். உன்னை கேலியாக நினைக்கிறார்கள், உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் காலம் நிச்சயமாக பதில் சொல்லும். உன்னுடைய சுயமரியாதையை இழந்து அடுத்தவர்களிடம் பயம் கொண்டு அவர்களுக்கு அடிபணிந்து போக வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. உன்னை புரிந்து கொள்பவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதும். உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை நீ உன் மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் சென்று கொண்டே இரு. இவர்கள் எவரும் உன் வாழ்க்கையில் பயணிக்கப் போவதில்லை. நீ நீயாக இரு. உன் வாழ்வில் என்றும் அமைதி, மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டுமெனில் பிரச்சனைகளையும் பிரச்சனைக்குரியவர்களையும் தூரத்தில் வை. தேவையில்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறானது. நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்கலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன் மனதையும் உன்னையும் மாற்றிக்கொள்ளாதே. நீ நீயாக வாழ். வாழ்க்கையே உனக்கு மிகச்சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும். உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிறைவேற்ற முடியும், பெற முடியும். உன்னை விட்டு சென்ற உறவுகளை பற்றி என்றுமே கவலைப்படாதே. உன் கடமைகளை செம்மையாக செய். உன் வாழ்வில் நீ முன்னேறு. அப்பொழுது பிரிந்த உறவுகள் அனைவரும் உன்னை தேடி வருவார்கள். நம்பிக்கையோடு போராடு.